Welcome to Tamil Manga Explanation. ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரெக்ரெசிவ் மெஷினரி மேக்னீஷியன்ஸோட சாப்டர் 6 தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. சரி வாங்க, நம்ம வளவலன்னு பேசிகிட்டு இருக்காமல் இன்றைக்கி ஒரு கதைக்குள்ள போயிடலாம். போன சாப்டர் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து ஃப்ராங்கை டிஃபீட் பண்ணியிருப்பான். அங்கே நடந்ததெல்லாம் ஒருத்தர் பார்த்துட்டு கிளம்பியிருப்பான். கதையோட ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஃபெயிலியரா அப்படின்னு சொல்லிட்டு யாரோ கேட்குறாங்க. நாங்கள் நைட்ஸையும் ஃப்ராங்க் எங்கிட்ட இந்த பெஸ்ட்டையும் கொடுத்தோம், ஆனால் அதிக வச்சு கூட உன்னால் ஒரு பிள்ளையும் கூட சமாளிக்க முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏன்னா இது ஒரு ஈஸியான வேலையாக இருக்குன்னு சொல்லிட்டு விட்டுட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கைஸ், இவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஒருத்தர் பார்த்துட்டு போயிருப்பான்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அவன் தான். இது எல்லாமே கில்சன் பெரிடியம்னால தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். என்னது கில்சனா? அந்த நார்த்லேயே யூசஸ் ஆனவனால தான் இதெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறாங்க. அங்கே ஒருத்தர் இருந்துட்டு, எனக்கு கன்ஃபார்மாக தெரியும் கில்சன் ஒரு யூஸ்லெஸ், நீ அவனை ஒரு எக்ஸ்கியூஸாக வச்சு தப்பிக்கலாம்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே அவன் இருந்துட்டு, அவன் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தான், அந்த ரூமர்ஸையும் அந்த இன்ஃபர்மேஷனையும் விட அவன் வித்தியாசமாக இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அவன் கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்ட் பர்சனாக இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அவன் இருந்துட்டு, நாங்கள் ஆல்ரெடி டீக்ராட் ஃபேமிலி கிட்டே இருக்கிற வேலையை முடிச்சிட்டோம், அதனால் டுட்டோரியல் வர ஆரம்பிக்கிறது அது ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக இருக்காது, அதனால் ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் அவன். உடனே அவர் இருந்துட்டு, நீ வாயை மூடு, உன்னால் ஒரு சின்ன பையனை கூட தோக்கடிக்க முடியல, இது எவ்வளோ பெரிய பின்னாடியே இருக்குது தெரியுமா வாரில், உன்னால் ஒரு சின்ன மிஷினை கூட முடிக்க முடியல, நீ இன்னொரு சான்ஸ் கேட்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் திட்டுறாரு. அங்கே இருக்கிறவங்களாம் சேர்ந்து அவனை கொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரொம்ப சத்தமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யாரோ சொல்கிறாங்க. யாருன்னு பார்த்தா அவங்க ஒருத்தர் சேரில் ஜம்முன்னு உட்காந்துருக்காரு. உடனே அவர் இருந்துட்டு, என்ன மாதிரி சான்ஸ் உனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே அவன் இருந்துட்டு, நான் கில்சன் பீரியடியம்னு ஒருத்தர் இல்லாத மாதிரி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அவர் எப்படின்னு கேட்குறாரு. இவர் இருந்துட்டு, நான் ஒரு டூயலை யதார்த்தமாக நடந்த மாதிரி செஞ்சிட்றேன் அப்படிங்கிறான். என் மைண்டில் ஒருத்தவங்க இருக்காங்க அதுக்கு அப்படிங்கிறான். அதுக்கு அங்கே இருக்கிறவங்களாம் யார் அப்படின்னு கேட்குறாங்க. இவன் இருந்துட்டு, அவன் பேர் வந்து கேன் லோகஸ், அவனோட ஸ்ட்ரென்த்துக்கும் ஸ்வாட்ச்மேன்ஷிப்புக்கும் ஃபேமஸானவன் அப்படிங்கிறான். அவன் சின்ன பையனாக இருந்தாலும் அவனோட ஸ்ட்ரென்த்து பல மடங்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். நான் கான்ஃபிடெண்ட்டாக சொல்லுவேன், இந்த நார்த்தில் எவனாலேயும் அவனோட ஸ்ட்ரென்த்தை மேட்ச் பண்ண முடியாது அப்படிங்கிறான். அது மட்டும் இல்லாமல் கேன் வந்து கில்சனோட கசின் தான், அதனால் அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி மீட் பண்ண வைக்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது அப்படிங்கிறான். உடனே அவர் யோசிச்சுட்டு, நீ திரும்பியும் ஃபெயில் ஆனினா அதுக்கப்புறம் நீ உயிரோடு இருக்க மாட்டே அப்படிங்கிறாரு. அதுக்கு அவன் வந்துட்டு, நான் உங்களை டிஸ்பாயின்ட் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறான். இப்போ கட் பண்ணி பெரிடியம் கேஸ்லோட ட்ரைனிங் ஹாலை தான் காட்டுறாங்க. அங்கே ஃபெர்கரஸ் வந்துட்டு, எஸ்கியூஸ் மீ எங்கள் மாஸ்டர், இப்போ சாப்பிட்ற டைம் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே பார்த்தா என்னமோ ஒன்று வருது. அது என்ன பண்ணுதுன்னா, நம்ம ஹீரோவோட ஸ்வாடை அப்படியே சுற்றி நம்ம ஹீரோகிட்டே போய் அதோட ஸ்வாடை கொடுத்துருது. அதை பார்த்துட்டு ஃபெர்கரஸ் ஆச்சரியமாயிடுறாரு. நம்ம ஹீரோ வந்துட்டு ஆல்ரெடி இப்படி தான் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறான். இப்போ தான் நம்ம ஹீரோ ஃபெர்கரஸ் இருக்கிறதையே ரியலைஸ் பண்ணுறான். நம்ம ஹீரோ வந்துட்டு, ஓ தாத்தா ஃபெர்கரஸ் அப்படிங்கிறான். ஃபெர்கரஸ் வந்துட்டு, சாரிங்க மாஸ்டர், நீங்கள் ட்ரைனிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் அப்படிங்கிறான். உடனே ஃபெர்கரஸ் வந்துட்டு, நீங்கள் அது எப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நம்ம ஹீரோ வந்துட்டு, எது இதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நம்ம ஹீரோ வந்துட்டு, இது வந்து மானா த்ரெட்டு, நான் அது ஒரு நூல் மாதிரி பயன்படுத்துகிறேன் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோ வந்துட்டு, என்னோடய பாஸ்ட் லைஃப்பில் நான் இது எப்போயுமே யூஸ் பண்ணுவேன், ஆனால் என்னோடய கரண்ட் ஸ்கில்லை வச்சுட்டு என்னோடய மானா கோர் வந்து லேகாக இருக்குது, அதனால் என்னால் எப்பவுமே யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறான். நான் கொஞ்சோண்டு மானாவை வச்சு ஒரு மானா த்ரெட்டை க்ரியேட் பண்ணனா அந்த மானா த்ரெட்டை கொஞ்சோண்டு மானாவை வச்சும் கூட என்னால் பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறான். உடனே ஃபெர்கரஸ் இருந்துட்டு, நான் மானா வச்சு ரொம்ப நாள் ட்ரைனிங் பண்ணுறேன், ஆனால் இந்த மாதிரி ஒன்றும் நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை அப்படிங்கிறான். ஃபெர்கரஸ் வந்துட்டு, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவரால் மானா கூட பயன்படுத்த முடியாது, ஆனால் இப்போ மானாவை வச்சு புது புது ஐடியாவும் கூட பண்ணுறாரு அப்படின்னு நினைக்கிறாரு. எனிவே, ஏதாச்சும் வேணுமா உங்களுக்கு எங்கிட்டேருந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறான். அவர் வந்துட்டு, நான் அவங்ககிட்ட இது சொல்லியே ஆகணும் அப்படிங்கிறாரு. நம்ம ஹீரோ வந்துட்டு, என்னது அப்படின்னு கேட்குறான். யங் லேடியை ப்ரொடெக்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நம்ம ஹீரோ வந்துட்டு, நீங்கள் எங்கிட்ட நன்றி சொல்கிறீங்களா, இது என்னோட கடமை தான் அப்படிங்கிறான். சரி வாங்க சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்புறாங்க. ஃபெஸ்டிவல் வந்து நின்றுச்சு, இதெல்லாம் காட் பண்ணுற நைட் வந்து யங் லேடி கிட்டே தப்பாக நடந்ததுனால தான் நின்றுச்சு அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க அப்படிங்கிறான் நம்ம ஹீரோ. இப்போ கட் பண்ண எலினாவை தான் காட்டுறாங்க. எலினா இருந்துட்டு, நீ தான் காப்பாற்றுனேன்னு சொன்னால் எல்லோரும் பொய் சொல்கிறேன்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எலினா சொல்லிகிட்டு இருக்காங்க. எலினா இருந்துட்டு, நீ அவங்ககிட்ட போய் ஏதோ சொல்லணும் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோ வந்துட்டு, எப்படி அவங்க நம்ப மாட்டாங்க அப்படிங்கிறான். பெலிடா இருந்துட்டு, அது பிலிப்பும் ஜமானும் தானே அவங்களை தூக்கிட்டு போக ட்ரை பண்ணாங்க, தெரியும் அவங்க ஒரு பெர்ஃபெக்டாக தான் இருப்பாங்க அப்படிங்கிறான். நம்ம ஹீரோ வந்துட்டு, எலினா உயிரோட தான் இருக்கா, அட்லீஸ்ட் என்னால் அந்த வாரையாவது தடுத்து நிப்பாட்ட முடிஞ்சது, எனக்கு தெரிஞ்சு அவங்க இதோட நிப்பாட்ட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறான். என்னால் மட்டும் இவங்களை தடுக்க முடியாது, என்னோடய மிலிட்ரி பவரை நான் பெருசாகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். அப்புறம் எஸ்கியூஸ்மின்னு சொல்லிட்டு ஒரு மெய்டு வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வராங்க. நான் பொலிட்டிக்ஸில் நிறைய இன்வால்வ் ஆனதான் என்னால் இதெல்லாம் தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நினச்சிட்ருக்கான். நம்ம ஹீரோ அந்த சாப்பாடை பார்த்துட்டு பெலிடா கிட்டே, பெலிடா நம்ம ஏன் எப்பயுமே டெசர்ட்டை ஃபஸ்ட்டு சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். டெசர்ட்டா, நம்ம சுச்சுவேஷன் தான் உங்களுக்கு தெரியுமில்ல அப்படின்னு சொல்லிட்டு பெலிடா சொல்கிறாங்க. திடீர்னு பார்த்தா வெளியே ஒரே சத்தமாக கேட்குது. அங்கே ஒருத்தர் இருந்துட்டு, காசு கொடுங்க, அந்த டேமேஜுக்கும் ஃபெஸ்டிவல் கேன்சல் ஆனதுக்கும் காசு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அங்கே இருக்கிற நிறையா மக்களும் காசு கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க.
அங்கே இருக்கிற மக்கள்லாம் அந்த காட் கிட்ட போயிட்டு வெளியே வாங்க, நீங்கள் மணியில் தான் குளிச்சுட்டு இருக்கீங்க எனக்கு தெரியும், வெளியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. உடனே இந்த காட் வந்து காமா இருங்க, காம் டவுன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ வெளியே வந்து என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கான். பெலிடா இருந்துட்டு எனக்கு தெரியவங்க இதை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வெளியில இருந்துட்டு உங்களுக்கு தான் தெரியும், நம்ம கண்ட்ரியில் இருக்கிற மெர்ச்சன்ஸ் எல்லாம் அந்த ஃபெஸ்டிவலில் வர காசை வச்சு தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. போன வருஷம் ஃபெஸ்டிவலுக்கு அவங்க கிடைச்ச காசே அவங்களுக்கு போதுமான அளவாக இருந்தது. ஆனால் இப்போ ஃபெஸ்டிவல் வந்து கேன்சல் ஆயிடுச்சு இல்லையா, அதனால எல்லாருமே அப்செட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த கண்ட்ரி இவ்வளோ பேடான சுச்சுவேஷனில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ வந்துட்டு இப்படியே போனால் சரி வராது, நான் எதுவுமே பண்ணலைன்னா இது ரொம்ப பெருசாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ வந்துட்டு ஃபெர்கஸ் கிட்ட சோல்ஜர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, சோல்ஜர்ஸ் எல்லாம் அனுப்பிச்சு அந்த க்ரௌடை காம் டவுன் பண்ண சொல்லுங்க அப்படிங்கிறாரு. உடனே ஃபெர்கஸ் வந்துட்டு நம்மகிட்ட யாருமே இல்லை அப்படிங்கிறாரு. நம்ம ஹீரோ வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாயிடுறான். முக்கால்வாசி பேர் வந்து இந்த ஆர்கின்சிடென்ட்ல நடந்த டேமேஜை சரி பண்ணுறதுக்காக போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நம்ம ஹீரோ வந்துட்டு எல்லாருமே அங்கே போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கான். பெரிடியம் வந்து முக்கால்வாசி நேரம் வாரில் தான் இருக்கும். ஒன்று நார்த்தில் இருக்கிற பார்பேரியன்ஸ்னால, இன்னொன்று வந்து இந்த ஃபாரஸ்ட்டில் இருக்கிற மான்ஸ்டர்னால. எப்போ வேணால் அந்த மான்ஸ்டர்ஸ் வந்து அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நினச்சிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ பணமும் இல்லை, சோல்ஜர்ஸும் இல்லை, என்ன தான் இது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ பெலிடாவை தனியாக கூட்டு போய் பெலிடா அவங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். போயிட்டு பெலிடா நீ தானே மணியெல்லாம் மேனேஜ் பண்ணுவேன், அந்த மணியெல்லாம் யூஸ் பண்ணி இந்த மெர்ச்சன்ட்ஸை இப்போதைக்கு காம் டவுன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். பெலிடா இருந்துட்டு நம்மகிட்ட எதுவுமே இல்லை அப்படிங்கிறா. நம்ம ஹீரோ ஏன்னு கேட்குறான். அதுக்கு பெலிடா இருந்துட்டு என்ன மறந்துட்டீங்களா, கவுண்ட் வந்து உங்கள் பணத்தை எல்லாம் கட் பண்ணிட்டாரு, நீங்கள் பணத்தை தண்ணி மாதிரி செலவு பண்ணுறதுனால பணமே உங்களுக்கு தரதில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ என்கிட்ட பணமும் இல்லையா, அப்போ நான் முடிஞ்சேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ வந்துட்டு கடன் கொடு கொஞ்சம் பணத்தை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. என்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பெலிடா சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ பணமும் இல்லை, சோல்ஜர்ஸும் இல்லை, அப்போ என்னதான் இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கான். என்கிட்ட பணம் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது, என்கிட்ட ஃபியூச்சரோட நாலேஜ் இருந்தாலும் அது வேஸ்ட்டு தான், நான் முதல்ல பணத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நினைக்கிறான். நம்ம எஸ்டேட்டில் கொஞ்சம் கூட பணம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நினச்சிட்டு இருக்கான். பார்த்தா திடீர்னு யாரோ ஓடி வராங்க. யங் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ சொல்கிறாங்க. யாருன்னு பார்த்தா ரிக்கார்டியோ தான். நம்ம ஹீரோ ரிக்கார்டியோ என்னாச்சு, ஏன் இவ்வளோ அவசரமாக ஓடி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறான். யங் மாஸ்டர் இங்கே ஒரு ப்ராப்ளம், கேன் வந்து உங்களை பார்க்கணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரிக்கார்டியோ சொல்கிறான். நம்ம ஹீரோ கேனா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாகறான். கேன் வேற யாரும் இல்லை கைஸ், அந்த அப்படியே சொல்லியிருப்பாங்க இல்லையா நம்ம ஹீரோட கசின்னு, அவன் தான். பார்த்தா அந்த ஸ்கோவன் வந்து அடி வாங்கி கிடக்கிறாரு. ஸ்கோவன் யாருன்னு தெரியலையா, அவன் ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்திருப்பார்ல கமாண்டர், அவர் தான். பார்த்தா நம்ம கமாண்டர் யாரோ அடிச்சிட்டு இருக்காங்க. அதை நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்றான். அதுக்கு கமாண்டர் வந்துட்டு யங் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நம்ம ஹீரோ சரியான கோவத்தோடு பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு யாரோ சொல்கிறாங்க. பார்த்தா அங்கே ஒருத்தன் மலைமாடு மாதிரி நின்றுருக்கான். ஹே கில்சன் அப்படிங்கிறான். இதோட இந்த சாப்டர் முடியுது கைஸ். இது வரைக்கும் கொடுத்த சப்போர்ட்டுக்கெலாம் ரொம்ப தேங்க்ஸ். ஏன்டா லேட்டாக வீடியோ போடுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே கோயில் ஃபங்க்ஷனு, அதனால் என்ன எடிட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால தான் வீடியோ லேட் ஆகுது. ஸோ இனிமேல் 4 வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். சரி, தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் கைஸ். பாய். உங்களை நான் அடுத்த சாப்டரில் சந்திக்கிறேன்.